குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைக்கு 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். முகுந்த மாலை என்கின்ற பிரபந்தத்தில் குஷ்யதே நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரமாஸ்ரயே. இந்த முகுந்த மாலை என்கின்ற பிரபந்தத்தில் முதல் 4 ஸ்லோகத்தில் ரொம்ப சாமர்த்தியமாக சிறப்பாக ஆழ்வார் தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய எண்ண ஓட்டங்களையும் தன் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பெருமாளோட பகிர்ந்துக்கிறார். முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்த உடனே முதல்ல ஸ்ரீவல்லபேதி வரதேதி அப்படின்னு ஆரம்பித்து பெருமாளுடைய நாமங்களை இடைவிடாமல் ஜபிப்பவனாக என்னை ஆக்கு அப்படின்னு சொல்கிறார். ஜெகன்னிவாசேத்தி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த, என்னை அப்படி ஒருவனாக குரு செய்துவிடு அப்படின்னு முகுந்தனை பார்த்து கேட்டுக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் வரும்பொழுது இப்படியெல்லாம் சிறப்பாக பாடியாச்சு, பெருமாளுடைய நாமங்களுடைய சிறப்பையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லிட்டோம். அதனால் பெருமாளுக்கு என்ன சொன்னார், பெருமாள் என்ன ஆழ்வீர் அப்படின்னு கேட்ட உடனே ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாளுக்கு வெற்றி கிட்டட்டும் என்ன அப்புறம் ஜெயத்து அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார். அந்த பாசுரத்தில் ஒரு சிறப்பு அந்த ஸ்லோகத்தில் என்ன கேட்டால், முதல் ஸ்லோகத்தில் 4 வரியில் முதல் வரியில் ஒரு வரியிலையும் ஃபஸ்ட்டு ஹாஃப் என்ன பண்ணுது, முதல் பாதியில் பெருமாளுடைய பரத்வத்தையும் அது பரதத்துவம் அப்படின்னு சொல்கிறதையும் அந்த பரத்துவமான விஷயத்தையும் அதே பெரிய பரம்பொருள் சாதாரணமாக ஒரு என்ன பண்ணுறது, ஒரு கண்ணுக்குட்டி பின்னாடி போச்சு, அதுக்கப்புறம் தேவகி கிட்ட குழந்தையாக பிறந்தது, யசோத கிட்ட வெண்ணைக்காக நின்றுடுது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து சொல்கிறார். அதாவது பெரிய பரம்பொருள் அதனுடைய எளிவந்த தன்மையும் அந்த அடுத்த பாதியில் சொல்கிறதுனால அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு. அது என்ன மனதுக்கு இதமானதாகவும் அமையும், அதை தொடர்ந்து ஜபிக்கணும்னு நமக்கு கூட தோணும். அடுத்த 3வது ஸ்லோகத்தில் வரும்போது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது ஒன்று தான் கேட்குறேன், நான் வேறு எதையுமே கேட்டுக்கல அப்படின்னு சொல்லி தனக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்று தான் வேணும் அப்படின்னு. ஒன்று என்ன சொன்னால், ஒன்னோட திருவடி தாமரைகளை இடைவிடாமல் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி ஒரு ஒன்றும் வேண்டாம், அங்கே வேண்டாம் இங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு இது மட்டும் கேட்டுன்னு இருக்கா போலையே அப்படின்னு பெருமாள் நினச்சிட்டு இருக்குச்சே. ஏன் நீ இதுக்கெல்லாம் கூப்பிட்டேன்னு நினச்சிக்காத, இதுக்காக தான் உன்னை சேவித்தேன், இதுக்காக தான் உனக்கு வாழ்த்துக்கள் பாடினேன் அப்படின்னு நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தான் நினச்சிக்கணும், என்ன ஆழ்வீர் இது ஒன்று அது ஒன்றுன்னு கேட்டுவிட்டு இது இல்லை இதெல்லாம் வேண்டாம், இதுக்காகலாம் நான் கூப்பிடவே இல்லை உன்னைய, எவனே எதுக்கு நான் கூப்பிட்டேன் என்னுடைய இதில். இதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்துலையும் என்ன சொல்கிறார், இதே கருத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். என்ன பண்ணுறார், நாகம் வந்தே தவ சரணையோ தொந்தமத்வந்த ஹேதோ அப்படின்னு இந்த ஒரு வரிக்கே நம்ம எவ்வளோ நாள் வேணால் சொல்ல முடியும், அவ்வளோ செய்திகள் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறார், இதுக்குமாக சொல்லலை, நாகம் வந்தே நான் உன்னை என்ன பண்ணலை அதாவது சேவிக்கவில்லை, எதுக்கு அகம் வந்தே நான் உன்னை சேவிக்கவில்லை, எதுக்குப்பா என்ன இப்படி சேவிக்கலைன்ற இதெல்லாம் பேசுகிற அப்படின்னா, இதுக்காகலாம் சேவிக்கலை, என்னுடைய ஹிருதய கமலத்தில் என்னுடைய ஹிருதயம் என்கின்ற கோவிலில் நீ எப்பொழுதும் குடியிருக்க வேண்டும், அதற்காக தான் உன்னை நான் சேவிக்க வந்தேன். இதெல்லாம் கேட்டுட்டு வரல. நாகம் வந்தே தவ சரணையோகோ தொந்த மத்வந்த ஹேதோகோ, உன்னுடைய 2 திருக்கமல பாதங்கள் இருக்கே, இந்த திருக்கமல பாதங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், சேவிக்கிறதுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டால் என்ன வேணும், சரி சேவிச்சியே உனக்கு என்ன வேணும்னு பெருமாள் அதை கேட்குறாருன்னு வைங்கோ. அதெல்லாம் நான் இதுக்கெல்லாம் கேட்கல. என்ன பண்ணார், துவந்த மத்வந்த ஹேதோலாம் இல்லை, என்னுடைய பாவயேயம் பவந்தம், என்னுடைய ஹிருதய கமலத்தில் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும், நீ வீட்டில் இருப்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமாள் எல்லா மனசுலையும் தான் இருக்கார், சகல ஜீவராசிகளுடைய ஹிருதய கமலத்திலையும் பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், நின்றுன்னு இருக்கார், இல்லை உட்காண்டிருக்கார், சயன கோலத்தில் இருக்கார். எப்படி இருந்தாலும் வீட்டிலிருந்த கோலமாக இருந்தாலும் சைன திருக்கோலமாக இருந்தாலும் அந்த அங்குஷ்டாபியம் அந்த கட்டவரல் முதல் கனவு இருக்கே, அது மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் பெருமாள் நம்மளோட இருக்கார், நம்ம ஹிருதயத்தில் இருக்கார், வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் இருக்கார்ன்றது எல்லாருக்கும் அவருக்கு தெரியும் தான். ஆனால் அந்த ஒரு ஜீவனம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது பசு பட்சிக்கெல்லாம் இது சாத்தியமில்லை. அது புரிஞ்சினாலும் அதை வெளிப்படுத்திக்கவோ அதற்கேற்ப தன்னுடைய நடைமுறை பாவனைகளை மாற்றிக்கொள்வதோ அதற்கு இயலாது. ஆனால் மனிதன் அப்படின்னு சொன்னால் 6 அறிவு இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணமே நிறைய விஷயங்களை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதுனால தான். அந்த அடிப்படையில் பெருமாள் நம்மளுடைய இருக்கார்.
நமக்கு எப்பொழுதும் சகாவாகவும் நல்ல போதுமானவர்களுக்கு துணையாகவும் இருக்கிறார் அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டா பெருமாள் நம்மளோட இருக்கிறத நம்ம நிதர்சனமாக கண்கூடாக என்ன பண்ணிடலாம், உணர்ந்து கொள்ள முடியும். ஏதா இது என்ன தெரியுமா, உணர்வு நிலை. இது ஒரு சோஷியல் இன்டராக்ஷன் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சோஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய சொல்கிறோம். இது என்னது, அது உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை. இந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையை அதை என்ன பண்ண முடியாது, தனித்தனியாக நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. சில விஷயங்கள்லாம் சாதாரணமாக எழுதுகிற மாதிரியோ படிக்கிற மாதிரியோ இல்லை, உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலை அப்படின்னு சொன்னால் எமோஷ்னல் அப்சர்வேஷன் அப்படின்னா எமோஷ்னல் இன்டராக்ஷன் அப்படின்னா எதிர இருக்கிறவனோட உணர்ச்சிகளை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்த நிலை, உணர்வு நிலை மேலாண்மை. இதற்கு என்ன பேர், எப்படி சொல்லிக்கணும்னு சொன்னால் அந்த பெருமாள் நம்மளோட இருக்கார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு உணர்வு நிலை மேலாண்மை. அதை மீண்டும் உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும். நம்மளோட பெருமாள் இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணோம், அழகாக நம்ம துணிமணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் போதுமான அளவுக்கு என்ன சுத்தமாக இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல எப்போவுமே பெருமாள் இருக்காருன்னு சொன்னால் அதற்கு ஏற்ப ஒரு பெரிய மனுஷன் இருக்கான்னா அவருண்ட சில வேலைகளை நமக்கு அவருக்கு முன்னாடி சிலதெல்லாம் செய்வதை தவிர்க்கணும். அப்படின்னா இது போல் சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம், பழக்கத்தில் வச்சுட்டாலே பெருமாள் நம்மளோட இருக்கேன்றதை நம்ம உண்மையாக உணர்வு நிலை மேலாண்மைன்னு இருக்கேன் அதை நம்ம உணர்ந்துக்க முடியும். அதை நம்ம கண்டிப்பாக அது கண்ணுக்கு நிதர்சனமாக இல்லை, உணர்வுபூர்வமாகவே அதை நாம் உணர்ந்து கொள்ள இயலும். அதனால தான் இங்கே பெருமாள் என்ன சொல்கிறார், இந்த என்ன ஆழ்வீர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டபோது அதனால தான் உடனே ஆழ்வார்னு சொல்கிறார், நாகம் வந்தே தவ சரணையோகோ தொந்த மத்வந்தே தோஹோ. சரி சரி, உனக்கு இதுக்காக சேர்க்கல, அப்போ என்ன எதுக்கு நீ என்ன கும்பிபாதம் ரொம்ப பெரிய பாபம் பண்ணிவிட்டு அவர் நரகத்துக்கெல்லாம் அனுப்பினேன்னு வச்சுக்கோ, அப்போ கூட நான் அங்கெல்லாம் அதுக்காக ஒன்றும் பயப்படல, நீ எங்கே அனுப்புறதானே அனுப்பு. என்னப்பா எனக்கு மோட்சம் ரம்யா ராமா அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போய் அதாவது மிருதுவான தோள்பட்டை, மிருதுவான துணிமணி, அப்புறம் ரொம்ப மெல்லிடையாள் அவள்லாம் டான்ஸ் ஆடிட்டுருப்பாளே அந்த நாட்டியம், அதெல்லாம் பார்க்குறதுக்கு சொர்க்கத்துக்கு பார்க்கறதா கூட உங்கள்கிட்ட அதுக்காக நான் என்ன பண்ணல, உன்னோட தவசரண யோகம் உன்னுடைய சரண கமலங்களில் விழுந்து சேவிப்பதற்கு அதுக்காக நான் வரல. பின்ன எதுக்கு வந்த, பாவையேயம் பவந்தம் ரம்யா ராமா மிருதுதர வச்சனே அப்படின்னு சொன்னதை காட்டில மிருதுதர லதா அப்படின்னா அதுபோல் கொடி போல இடையுடையவர்களை நான் பார்க்கணும்னு சொன்னால் அதுக்காக கூட வரல. பாவையேயம் பவந்தம், பாவே பாவே, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னுடைய திருவடி தாமரைகள் என்னுடைய இதய கமலத்தில் இருக்க வேண்டும். அப்படி திருவடி தாமரைகளில் இருக்கணும், நீ என்னோட இருக்கிறன்றதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் சொல்லி